கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் கச்சியப்ப முனிவர். மலர்களில் சிறந்தது தாமரை, நதிகளில் சிறந்தது கங்கை, நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகர், அதுபோல மலைகளில் சிறந்தது திருத்தணிகை மலை. திருமுருகன் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தணிகை மலை. சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு முருகப்பெருமான் மிகவும் கோபத்தோடு காட்சியளித்தார். அந்த கோபமானது தீர தணிகை மலைக்கு சென்று அவருடைய கோபம் தீர்ந்தது என்று சொல்வர். அதனால்தான் சூரசம்ஹாரம் நிகழ்வு முருகனினுடைய எல்லா திருத்தலங்களிலும் சிறப்பு பெற்றதாக விளங்கினாலும் கூட திருத்தணிகை மலையில் சூரசம்ஹார நிகழ்வு நிகழ்வதில்லை. தன்னுடைய கோபத்தை தணித்து கொள்வதற்காக முருகப்பெருமான் சென்ற மலையாக இருப்பதால் சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தணிகை திருத்தலம். இந்த பகுதியில் உதித்தவர்தான் கச்சியப்ப முனிவர். இளமையில் தகுந்த ஆசிரியரிடம் சிறப்பாக கல்வி கற்று எல்லாவித கலைகளிலும் சிறந்தவராக திகழ்ந்தார் கச்சியப்ப முனிவர். இவர் திருவாவடுதுறை சென்ற கச்சியப்ப முனிவர் அம்பலவான தேசிகரிடம் துறவர தீட்சை பெற்றுக்கொண்டு அன்றைய தினம் முதல் துறவரத்தில் ஈடுபட்டவர். முருகப்பெருமானை மனதிலே தாங்கி இருந்தார். ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று எம்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தல யாத்திரையில் இவர் திகழ்ந்தார். திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவருடைய கனவிலே தோன்றி திருத்தணிகை திருப்புராணத்தை இயற்றுமாறு கூற இவரும் அந்த புராணத்தை மிக சிறப்பாக பொருட்சுவை இலக்கிய இலக்கணம் நிறைந்த ஒரு நூலாக, சிறந்த தமிழ் நூல்களுள் ஒன்றாக போற்றப்படக்கூடிய புராணமாக அதனை இயற்றினார். 3161 செய்யுட்களை கொண்ட அற்புதமான புராணமாக அது வெளிவந்தது. திருத்தணிகையினுடைய பெருமையையும் திருத்தணிகை பல்வேறு பெயர்களால் அழைக்கக்கூடிய பெருமையையும் கொண்டதாக அந்த நூல் மிக சிறப்பாக விளக்குகிறது. அதே போலவே சிவபெருமானினுடைய பெருமைகளையும் முருகப்பெருமானினுடைய பெருமைகளையும் அவர்களை வணங்கக்கூடிய வழிமுறைகளையும் அந்த நூல் அற்புதமாக விளக்குகிறது. வள்ளி தெய்வானையே முருகப்பெருமான் கரம் பிடித்த நிகழ்வையும் திருமணக்கோலம் தாங்கி அந்த நூலானது மிக சிறப்பாக விளக்குகிறது. கச்சியப்பர் ஒவ்வொரு தலமாக சென்று தல யாத்திரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய நீர்த்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் சென்று எம்பெருமானை அங்கு வணங்குகிறார். அதன் பிறகு மேலை சிதம்பரம் என போற்றப்படக்கூடிய திருப்பேரூர் திருத்தலத்திற்கு வருகிறார். அங்கு பேரூர் நடராஜ பெருமானை எண்ணி அங்கிருக்கின்ற பகுதியில் மிகவும் வறுமையும் வறட்சியும் நிறைந்த ஒரு சூழலாக அக்காலமானது காட்சியளித்தது. அந்த வறட்சியை போக்கக்கூடிய விதமாக பேரூர் நடராஜ பெருமானை வணங்கி பேரூர் திருப்புராணம் இயற்ற அங்கு அந்த வறட்சியானது நீங்கி செல்வ வளமானது நிறைந்தது. அங்கிருக்கின்ற மக்கள் நோயினால் வாடி உடல் உயிர் இழந்து வாடுகின்ற பொழுது அதையும் இந்த கச்சியப்ப முனிவர் சென்று சரி செய்து வைத்தார். அதனால் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு புலவராக அவர் விளங்கினார். அவருடைய கவிதை திறமானது அப்படியே அருவியிலிருந்து நீர் கொட்டுவதைப் போல தொடர்ந்து அவருடைய கவி புலமையானது விளங்கி வந்ததால் கவி ராட்சசர் என்கின்ற பெயரால் இவர் அழைக்கப்பட்டார். அந்த திருத்தணிகை புராணத்திலே தணிகை மலையினுடைய பெருமையை போற்றுவது மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற ஆற்றினுடைய வளத்தையும் நீர் வளம் எப்படி நிறைந்திருக்கிறது, அதனால் அந்த நாடு எவ்வளவு செல்வ வளம் நிறைந்து காணப்படுகிறது என்பதையும் பதிவு செய்திருப்பார். நீர் வளம் சிறந்து விளங்கக்கூடிய பாலாறு, பாலி என அழைக்கப்படக்கூடிய பாலாற்றினுடைய சிறப்புகளை அதிலே அவர் பதிவு செய்திருப்பார். அந்த ஆறானது அங்கிருக்கின்ற செம்மையான பொருட்களை எல்லாம் அடித்து கொண்டு வருகின்ற பொழுது செம்மை நிறம் கலந்ததாகவே அந்த நீரானது காட்சி தந்தது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முருகப்பெருமானினுடைய செவ்வேளை போல காட்சி அளிக்கிறது, செம்மை நிறம் தாங்கி என அவர் அதில் குறிப்பிட்டிருப்பார்.
இவ்வாறு முருகப்பெருமானினுடைய பெருமையை, அவரை வணங்கக்கூடிய வழிகளை எல்லாம் அந்த நூல் மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய வாழ்நாள் நிறைவு வரை முருகப்பெருமானை மனதில் தாங்கி அவரை வழிபடுவதையே தன்னுடைய வாழ்வின் முக்கிய அங்கமாக எண்ணி வாழ்ந்தவர் கச்சியப்ப முனிவர். மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நன்றி, வணக்கம்.